ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷர்துல் தாக்கூர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டதா. இன்றைக்கி அதை உறுதிப்படுத்தும் விதமாக வந்து ஐபிஎல் ஹேண்டிலும் சரி, மும்பை இந்தியன்ஸ் ஹேண்டிலும் சரி, அஃபிஷியலி வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேட் பண்ணதை உறுதி செஞ்சுருக்காங்க. ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து அர்ஜுன் டெண்டுல்கரை கேட்டதாகவும் ஒரு நியூஸ் இருந்தது. பட் சோஃபார் அஃபிஷியலி நியூஸ் இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது செப்பரேட் கேஷ் டீலாக தான் நடக்கும்னு சொல்லி. பட் இப்போதைக்கு ஷர்துல் தாக்கூர் நியூஸ் மட்டும்தான் அஃபிஷியலாக வந்திருக்கு. அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து மும்பை லக்னோவுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து ஐபிஎல் பீக் ட்ரேட் டைம். இன்னும் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளேயர் ரீடென்ஷன் லிஸ்ட்டையும் வந்து ஐபிஎல் கமிட்டிக்கு வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்குற நேரம். ஸோ அதனால் வந்து இன்னும் என்னெல்லாம் நியூஸஸ் வருதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஐபிஎல்லில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். அதையும் தாண்டி ஏன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அவரை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியல. மேபி மயங்க் யாதவ் வந்துட்டால் ஷர்துல் தாக்கூருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்காதுங்கிறதுனால இந்த ட்ரேடை அவங்க வந்து பொட்டென்ஷியலி வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து 505 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதை தாண்டி இவர் வந்து மும்பை லோக்கல் பாய். ஸோ வேன்கடே பிச் வந்து இவருக்கு மோர் சூட்டபிளாக இருக்கும். இதை தாண்டி வந்து ஷைடு முஸ்டாக் அலி ட்ரோஃபிலையும் 9 மேட்ச்சில் வந்து 15 விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பவுலராக இருந்தாலும் ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கிறதுனால நிச்சயம் இவரோட சர்வீசஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லி நம்பலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஷர்துல் தாக்கூரை வந்து ட்ரேட் பண்ணதுனால தீபக் சக்காரை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரில. இல்லை தீபக் சக்காருக்கு இவரை பேக்கப் பிளேயராக வச்சுக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் வாட் எவர், அவங்க 2 பேரும் இருந்தால் அவங்களோட ஸ்குவாட் வந்து இன்னும் பலமாக இருக்கும். இல்லைனாலும் ஷர்துல் தாக்கூர் ஃபார் பேஸ் ப்ரைஸ், அதாவது 2 crores வந்து ரியலி ஒர்த் த பிளேயர் தான். ஆஸ் அ மும்பை இந்தியன் ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷர்துல் தாக்கூர் வந்து நிச்சயம் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வேல்யூ ஆடட் பிளேயராக இருப்பாரா, இல்லை வந்து இந்த பை வந்து அனாவசியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.